வணக்கம். நான் இன்னைக்கு சிம்பிளான குக்கிங் டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம பாதாம் பருப்பு வந்து கடையில் வாங்கி வந்துருப்போம். அதை ஈஸியாக உரிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, வெந்நீரை கொதிக்க வச்சுட்டோம். இந்த கொதிக்க வச்ச வெந்நீரை இதில் விட்டுட்டோம். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு இந்த தோலை வந்து ஈஸியாக உரித்து எடுக்கலாம். இப்படி ஈஸியாக வந்துடும். நம்ம வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது டிப் என்னென்னா, நம்ம ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து ஆப்பிள் கொடுக்குறோம். அதை கட் பண்ணி கொடுக்குறது ஒரு சில சமயத்தில் வந்து கருப்பாயிரும். அப்படி கருப்பாகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு இல்லைன்னா சர்க்கரை ஏதாவது ஒன்று அதை போட்டுட்டு இந்த ஆப்பிளோட பீஸை வந்து இதில் போட்டுட்டு ஒரு தடவை கலக்கிட்டு இப்படி கொடுத்துட்டு ஒரு பேப்பரில் டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிட்டு நம்ம டப்பாவில் வச்சு கொடுக்கலாம். மூணாவது டிப்பு என்னென்னா, நம்ம வந்து சாம்பார் பண்ணுறோம். ஒவ்வொரு சமயம் சாம்பார் வந்து இந்த இப்படி தண்ணியாயிடும். இப்படி தண்ணியாகாமல் இருக்கணும்னா நம்ம வந்து கொதிக்கிறோது நம்ம வந்து என்ன செய்யணும்னா, கொஞ்சம் மாவு, கடலை மாவு வந்து கரைச்சி இதில் விடணும். அப்படின்னா சாம்பார் வந்து நல்லா கெட்டியாயிரும், டேஸ்டாகவும் இருக்கும். ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்த டிப் என்னென்னா, இந்த வந்து சாம்பார் பண்ணுறது நம்ம வந்து கொஞ்சம் வந்து உப்பு ஜாஸ்தியாக எடுத்து அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம வந்து என்ன செய்யணும்னா, உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதில் வந்து போடணும். உருளைக்கிழங்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அப்படியே ஜாஸ்தியாக எடுத்து என்ன செய்யலாம்னா, அது சாதம் இருக்குல்ல, சாதத்தை உருட்டி அதை கூட அதில் போடலாம். அது வந்து உப்பை வந்து எடுத்துரும். இந்த டிப்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பை பை.